நண்பர்களே வணக்கம். தீபிகா படுகோனே தலைவிக்கு ரூபாய் 10 கோடி அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. எதனால இந்த அறிவிப்பு, அப்படி தீபிகா படுகோனே என்ன தவறு பண்ணிட்டாங்க, இந்த தகவலை தான் தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நேரடியாக காணொலிக்குள்ள போகலாம். தீபிகா படுகோன் பிரபலமான பாலிவுட் நடிகை, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இவங்க செஞ்ச தவறா சொல்றது என்ன அப்படின்னா, தீபிகா படுகோன் நடிப்பில் இயக்குனர் சஞ்சய் லீலா பன்சாலி ஒரு படத்தை உருவாக்கி இருக்காரு. அந்த படத்தோட தலைப்பு பத்மாவதி. இந்த படத்தோட கரு என்ன அப்படின்னா, ராஜஸ்தான் மாநிலம் சித்தூரை ஆண்ட ராணி பத்மினி அவர்களோட வாழ்க்கையை சித்தரிக்கும் விதமா இந்த படத்தை உருவாக்கி இருக்காங்க. இந்த படத்துல வர ஒரு சில காட்சிகள், அந்த காட்சிகள் தவறா சித்தரிக்கப்பட்டிருக்கிறதா படத்தோட எதிர்ப்பாளர்கள் சொல்றாங்க. ராஜபுத்திர மன்னனை திருமணம் செய்த தீபிகா படுகோன் டெல்லி சுல்தான் அலாவுதீன் கில்ஜி மீது காதல் வயப்படுவதாக கதை நகருது. இந்த கதையை எதிர்த்து தான் ராஜபுத்திர இனத்தவர்களும் இந்து அமைப்புகளும் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிச்சுட்டு வராங்க. அந்த எதிர்ப்போட விளைவு தான் இந்த 10 கோடி அறிவிப்பு. குறிப்பா மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், ஹரியானா, குஜராத் இந்த இடங்கள்ல தீபிகா படுகோனோட கொடும்பாவிகள் எரிக்கப்பட்டு அவங்களோட எதிர்ப்புகளை காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல நடித்த தீபிகா படுகோனுக்கும் கொலை மிரட்டல்கள் விடுத்த வண்ணம் இருக்காங்க. பட எதிர்ப்பாளர்கள் லக்ஷ்மணன் சூப்ப நகையோட மூக்கை அறுத்தது மாதிரி தீபிகா படுகோனோட மூக்கை அறுப்போம் அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா தீபிகா படுகோனவை உயிரோட எரிப்பவங்களுக்கு 1 கோடி பரிசு என சத்திரிய மகா சபை அறிவிச்சிருக்காங்க. சோ இந்த அறிவிப்புகள் எல்லாமே ஒருவித பீதியை ஏற்படுத்துது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த பாஜக ஊடக தொடர்பாளர் சூரஜ் பால் அமு இவர் ஒரு அதிர்ச்சியான அறிவிப்பை கொடுத்தாரு. என்ன அப்படின்னா, தீபிகா படுகோனே சஞ்சய் லீலா பன்சாலி தலையை கொண்டு வரவங்களுக்கு 10 கோடி பரிசு வழங்கப்படும் அப்படின்னு இவரு தான் அறிவிப்பு கொடுத்திருக்காரு. இந்த அறிவிப்பால தீபிகா படுகோனே வீட்டுக்கு பலத்த பாதுகாப்பு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பல பாலிவுட் நட்சத்திரங்கள் தீபிகா படுகோனேவுக்கு ஆதரவும் தெரிவிச்சிருக்காங்க. ஆதரவு தெரிவிச்சது மட்டும் இல்லாம எதிர்ப்பாளர்களுக்கு எதிராகவும் கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. பத்மாவதி பட சர்ச்சையோட பட எதிர்ப்பாளர்களுக்கு எதிராக பல்வேறு கண்டனங்கள் இந்தியா முழுவதிலிருந்தும் கொடுத்துட்டு வராங்க. இந்த எதிர்ப்பாளர்களுக்கு சரியான தீர்வை யாரு வழங்குவாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இந்த விஷயத்தை பத்தி நம்ம என்ன கருத்து சொல்றது அப்படின்றது தெரியல. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.